அதுக்கப்புறம் சரி இப்படியான அப்புறம் நாடகங்களை நான் படித்ததால ரொம்ப நாள் நான் பண்ணியிருந்து ஏகே வீரமசாமிலாம் என் கூடயே இருப்பாங்க, ஒரு பழைய நடிகர் அவங்களாம். அந்த நேரத்தில் என்ன ஆச்சு, இவங்க ரொம்ப அப்பேற்பட்ட ஒரு தங்கமானவங்க வந்து ஏஎல் ராகவனுடைய ஒய்ஃபு எம்என். அவங்க நடிப்பு அப்படிப்பட்ட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிட்ட அவங்கள அடிக்கடி பேச பார்த்துருக்கேன். அப்போது நாடகம் அவர் மூலியமா முருகன் ஒருத்தர் மூலியமா ரொம்ப அறிமுகம். எனக்காகவே கார் அவங்களே ஊட்டி ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர் நைட்டேக்குள்ளே புக் பண்ணணும் அப்படின்னு கொண்டு போனாங்க. அந்த படம் பேர் தெய்வ திருமணங்கள். அது வந்து 6 கேரக்டர், முருகருடைய கேரக்டர். அதில் ஸ்ரீதேவிக்கு ஜோடியா. அந்த விஷயம் சொன்னோன்னே ரொம்ப எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா பெரிய ப்ரொடக்ஷனு, மணியே ரொம்ப ஃபேமஸ், மணி ஐயர் படங்கள்லாம் ரொம்ப நல்லா தெய்வ படம்லாம் பண்ணுவார். சரி இந்த படத்தில் வந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வம் வந்தேன். இந்த மாதிரி நேரடியாக கார் எடுத்து ஓட்டிட்டு வந்து என்னை தேனாம்பேட்டில் தான் அவங்க ஆஃபீஸு கொண்டு போய் காட்டினோன்னு அந்த மணியெல்லாம் பேசுவோம். காலை நீங்கள் வந்துருங்க, உங்களுக்கு கேரக்டர் கன்ஃபார்ம் வந்து ஸ்ரீதேவி ஜோடியாக பண்ணீங்க, அவங்க மற்றவங்களாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க, இன்னொரு கேரக்டர் லதா பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே இருந்தார் வரிசையா. சரி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். சரி அது ஸ்ரீதேவி கூட பண்ணக்கூடிய கேரக்டர் வச்சு ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது ஒரு பெரியமா, அது ஒரு ஆர்வமாக ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அப்படியே ஒரு பார்க்கலாம் பண்ணலான்னு அது மாதிரி போயிட்டு மறுநாள் காலம் இதே ஃபோன் கேஸுங்க. நான் பழைய கதைங்க பார்த்தா ஃபோன் வருந்த மாதிரி ஃபோனு செல்ஃபோன் இல்லை அந்த நம்ம அந்த காலத்துல ஒரு ப்ராப்ளம். சரி அவன் வெயிட் பண்ண அதே மாதிரி ஃபோன் கால் ஒன்றும் வரல. சரி நான் பண்ணுறதுன்னு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஏன்னா இவர் தெரிஞ்சதால அந்த அம்மாவுக்கு ரொம்ப இவங்க வேண்டியதால அவங்களே வந்து பண்ணதால ஒரு ஆளை உச்சி அனுப்பிச்சிருக்காங்க. என்னத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நான் என்னை பார்த்துட்டு சாரி சார் நான் பண்ண முடியல, ஏன்னா அவங்க வந்து லதாவுடைய பிரதர் ராஜ்குமார் அதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு. முதல்ல நான் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிங்க பேசுங்க அதுக்கு அவங்க கேட்டேன். நீங்கள் ஹைட்டு வந்து இல்லைன்ட்டு அவர் என்னை விட அவர் குள்ளமாக இருப்பார் ராஜ்குமார். இது வந்து சினிமா இருந்த சங்கம். அப்புறம் லதா ஏன்னா அதில் இன்னொரு கேரக்டர் பண்ணுறாங்க அவர் பண்ணி அந்த கேரக்டரும் மிஸ் ஆச்சு.